கல்யாண மாலையில் ஆனந்த் குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் அண்ணன் பையன் தான் அவர். சரி. ஏசி டிப்ளமா முடிச்சுட்டு சென்னையில் தான் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் வந்து சைவ பிள்ளை. சரி. மேரேஜ் முடிஞ்சுன்னா நம்ம சென்னையிலேயே வாழ்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட் பண்ண மாதிரி ஃபேமிலி இங்கே செட் தான். ஆமாம், ஏன்னா ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. இவர் தான் ஒரு பையன், ஒரே பையன் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். எந்த ஊர் நீங்களா? நேட்டிவ் திருவாரூர். ஓகே. உங்களை பார்த்ததுமே கல்யாணம் முடிஞ்சாமே இருக்குது. ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்கள் மாத்திரம் தான் நாங்கள் டெய்லி முடிக்கிறோம். தூங்கி வச்சதுமே டிவி பார்த்துட்டு என் குழந்தைங்களுக்கும் இந்த கல்யாணம் மூலியமாக முடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். இது ஒரு எனக்கு வெரி குட். சொல்லுங்கம்மா. சென்னையிலேயே ஓகே பொண்ணு கிடைச்சாலும் சந்தோஷம், இல்லை திருவாரூர் சைடு திருச்சி அப்படி இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். வெரி குட். மீடியமான பொண்ணு, நல்ல குடும்பத்துக்கு நல்ல பையன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது 5 வயசு பையன். ஓகே. இப்போ நான் அதுலேருந்து எனக்கு அந்த பையனை தெரியும். ரொம்ப நல்ல பையன், தங்க குணம். சரி. அதனால அவனுக்கு ஏற்ற மனைவியா அவனை நல்லபடியாக பார்த்துக்கிறது அமைஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அவர் சொன்ன உடனே வைக்கப்படுறாரு அவர். ஆனந்த் குமார் சொல்லுங்கள். டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருக்கு சார். சரி. 6 இயர்ஸாக ஒரு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இங்கே சொந்தமாக சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அங்கே ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணேன். ரைட். ஓகே. 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கு சார். நல்லது. நமக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அன்பான நல்ல பெண்ணாக வேணும். நல்ல பெண்ணாக. வெரி குட். அதே மாதிரி கிடைப்பாங்க. தேங்க்ஸ். நிச்சயமாக சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அருமையான மருமகள் அந்த ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் ஆனந்தகுமார், பதிவெண் 742613, வயது 33, டிப்ளமா முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆனந்தகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் விஜயலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஇ அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. விஜயலட்சுமி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சித்தார்த்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர்ல சீனியர் ஃபினான்ஸ் அனலிஸ்டாக இருக்கிறாரு. ஓரளவு படித்து வேலைக்கு செல்லும் அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சித்தார்த்தன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நிறைமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், நான் வந்து துரை ரயில்வேலேருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரிங்க. என் மிஸ்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நர்ஸாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓகே. எனக்கு 2 பொண்ணு. சரி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அது ரயில்வேயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. இது 2வது பொண்ணு எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருக்கு. ஓகே. இப்போதைக்கு மெட்ராஸில் ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி. எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி. ஓகே. கூடிய மட்டும் கொஞ்சம் ஃபாரினில் எங்கேயாவது மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னா எங்கள் பிள்ளைமாரிலேயே அது எந்த இனத்தை சேர்ந்தாலும் பரவாயில்ல. சரி. வெளிநாட்டிலேயே மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்குது. சரி. அதே மாதிரி உங்களை மாதிரியே நல்ல சிரித்த முகத்தோட ஒரு மாப்பிள்ளையும் உங்கள் குணம் உள்ள ஒரு மாப்பிள்ளையும் ஓகே எங்களுக்கு வந்து அமைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. எம்எஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நாட்டில் போனாலும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ அந்த பெண்ணோட விருப்பம் வெளிநாட்டுக்கு போகணும்னா அது மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ளையே பார்க்கலாம். உலகம் முழுக்க சன் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார். இந்த பெண்ணோட குவாலிஃபிகேஷனோட யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள இமீடியட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி சார். நீங்கள் நல்லா விசாரித்து கொடுக்கறது நல்லது. சரிங்க சார். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு நல்ல மருமகன் சரி கல்யாண மாலை மூலமாக பெண்ணு என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து உங்களுக்கு மருமகனாகவும் அந்த பெண்ணுக்கு நல்ல கணவனாகவும் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி நிறைமதி, பதிவேல் 751212, வயது 28, எம்எஸ்சி நர்சிங் முடித்தவர். நர்ஸாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். நிறைமதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கீதாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் அசிஸ்டன்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணகுமார் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கிட்ட போய் கேட்டாரு,
70 வயசுலேயா இவ்வளவு பாசம்? அட நீ வேற ஒன்று, அவ பேர் மறந்து 3 வருஷம் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ MBA. கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம். மேஷராசி ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KMmatrimony.net தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. நடுவரின் தீர்ப்பு. காதலில் படிக்காதவங்க கூட படிச்சுக்குவான். ஒன்றுமில்ல, அம்மா பரிமாறுறா, மனைவி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பிஞ்சி கத்திரிக்காய் வாயாந்தான், அது அப்படியே முழுசு முழுசாக இருக்குது. என்னம்மா, அறியாமல் செய்த தவறுக்கு வருந்துகிறேன்னா. அவனே சிரிச்சிட்டான். இதாங்க அழகு. இப்போ நாங்கள் ஒன்றும் கல்யாணம் ஆன புதுசில் என் சம்சாரம் சாதம் வடித்து போட்டு எப்படின்னா அற்புதமாக இருக்குது. கல் மட்டும்தான் வேகலை. இவ்வளோ கல்லான்னா அது கூட மறுநாள் வராது சார். ரசிக்கணும். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு. என்னத்தை பண்ண போகிறோம்? மன்னிக்க தெரிந்தவர்கள் மகத்தாக வாழ்கிறார்கள். சமரசம் இல்லாமல் சம்சார வாழ்வே இல்லை. கலந்து பேசணும். அங்கேருந்து வருவான், இவன் எதையாவது விஷயம் தெரியுமா, அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான் மறுபடியும் ஏதாவது பதில் சொல்லு. நல்லா இருக்க, அப்படியா? ஒரு ஆச்சரியமாக கேட்கணும் சார். கலந்து பேசணும். முதல்ல கருவிகள் வளர வளர உறவுகள் சிதையுதையா. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. தேவரீர் தாத்தா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம், சரணம் செய்து எழுதியதுன்னு எழுதுறான்னு லெட்டர் சொல்லு. கிராமத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி யாராவது சொல்லி எழுத வைக்க முடியுதா? பேச்சு போச்சு, எழுத்து போச்சு, எல்லாமே போகுது. கலந்து பேசணும். ஒரு கணவனும் மனைவியும் இழைந்தோடும் காதலுக்கு முதல் அடிப்படை கலந்து பேசுகிற ஒரு நெருக்கத்தை உருவாக்கணும். ரெண்டாவது, கணவன் பரிசு கொடுக்கணும் மனைவிக்கு. என்ன பரிசு? 50 சவரம் 100 சவரனா? அவளுக்கு பிடித்த கலர் எது, அதில் ஒரு புடவை. அவளுக்கு பிடித்த இனிப்பு எது, அவளுக்கு பிடித்த பாட்டு எது, அவளுக்கு எதை எதையெல்லாம் பிடிக்கும் என்று இவன் தெரிந்து வைத்திருந்த அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற போது அவளை புரிந்து கொண்டதற்கு அடையாளமே அதுதான். ஏங்க இந்த கலரை வாங்கி வந்தீங்களே, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? போச்சு, புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஒரு மனைவிக்கு கணவன் சேவை செய்வது, கணவனுக்கு மனைவி சேவை செய்வது, இது ஆண் வேலை, இது பெண் வேலை என்று எந்த வேலையிலும் பாகுபாடு இல்லை. அமெரிக்காவை வாழ்த்துகிறேன். இங்க ஆண் வேலை இது, பெண் வேலை இதுன்னு பாகுபாடு கிடையாது. நான் சாப்பிட்ட தட்டை தூக்கும் போனால் எங்கள் அம்மா கேட்குறாங்க, உன் வேலையாடாது வை. ஏன் நான் சாப்பிட்ட தட்டை நான் தூக்கும் போகக்கூடாது? அந்த பாகுபாடற்ற சேவை மனோபாவத்தோடு செயல்படுகிற வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் அன்பான வாழ்க்கை. பகிர்ந்துக்கணும் சார். அமெரிக்காவில் இருக்கிற ஒருவர் கும்பகோணத்துக்கு வர்றாரு அவர் நண்பரை பார்க்க. அந்த நண்பருக்கு 70 வயசு, தோட்டத்தில் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சம்சாரத்தை கூப்பிட்றாரு, கண்ணே செல்லம் இங்கே வாமா. இந்த நண்பர் பார்க்க போனார் பாரு, ஆச்சரியம் தாங்கலை. 70 வயசுலேயா இவ்வளவு பாசம்? கிட்ட போய் கேட்டார், நான் அந்த பாசம் குறைவே இல்லையா உனக்கு? அட நீ வேற ஒன்று, அவள் பேர் மறந்து 3 வருஷம் ஆச்சுரா. நான் ஏதுவோ காலத்தை ஓட்டிங்கிற.
அதில் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். பெற்றோர்கள் வைத்த அறிவுபூர்வமான பெயர் மறந்தாலும் அன்பால் அழைக்கிற பெயர் ஆதரவு கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, அவங்க நல்லா சொன்னாங்க. வீட்டுக்கு வர்றாரு, அலுவலகத்துலேருந்து வர்றாரு, அந்த அம்மா படுத்துக்கிட்டு இருக்குது. என்னம்மா? இல்லைங்க, முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப. அப்படியா? எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. எந்த இடத்துல முதுகில் வலிக்குது அந்த இடத்துல லேசாக தடை விட்டு இரு தைலம் கொண்டு வந்து தடை விட்டுட்டு சரி சரி இது வேலைக்கு ஆகாது, வா டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போ நீங்கள் இந்த தைலம் போட்டீங்க இல்லையா, அதுலேயே பாதி குறைஞ்சி போயிட்டுதுங்க, வேண்டாங்க, இங்கே தாங்க அன்பு ஜெயிக்குது. என்ன முதுகு வலிக்குது, உங்கள் அம்மாவுக்கு வலிக்குதா? இது பரம்பரை வலி, வயசான வலிக்கு தான் செய்யும். வயசான வலிக்கு தான் செய்யும்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? அந்த வலியை விட இவன் வார்த்தை தான் அதிகமான வலியை கொடுக்கும். இல்லறத்தில் இழைந்தோடும் காதல் எப்போ ஜெயிக்க தெரியுங்களா? ஆரம்ப காலத்தில் இல்லைங்க, வயோதிக பருவத்தில் தான். ஒரு பெரியவர் அவரை போய் கேட்குறாங்க, தள்ளாடுகிற இந்த வயதிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, என்ன காரணம்? காது சரியா கேட்கல, கண்ணு சரியா தெரியல, என்ன மகிழ்ச்சிக்கு என்ன காரணம், இந்த இன்பத்திற்கு என்ன காரணம்னு கேட்டபோது அவர் சொன்னார், புது மலர் அல்ல அவள், காய்ந்த புற்கட்டு, சதிராடும் நடையல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல அவள் முகம், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல்மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு அவள் முகத்தை நிலவாக வர்ணித்த காலம் இப்பொழுது இல்லை. வறள் நிலம், குழி விழுந்த கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்ற ஒரு சொல்லொன்றோ, அவள் இருக்கிறான்றதாயா எனக்கு இன்பம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காட்டுகிற இழைந்தோடும் காதல். அந்த அம்மாவுக்கு தான் இனி யாருன்னே தெரியாத, நீங்கள் சாப்பிட்டுட்டு போயேன், அவளுக்கு என்ன யார் என்று தெரியாது, ஆனால் அவள் யார் என்று எனக்கு தெரியும் அல்லவா. இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் நாகலட்சுமி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன் சார். சரிங்க. எனக்கு 3 பொண்ணுங்க. சரி. இது பிகாம் படிச்சுட்டு இப்போது இதே படிச்சுனுக்குது. ஓகே. 2வது பொண்ணு சிஏ ஃபைனல் பண்ணுது. வெரி குட். 3வது பொண்ணு பிகாம் பண்ணுது. சரிங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிங்க. எங்களுக்கு சொந்த ஊர் வேலூர் சார். சரி. நாங்கள் அருந்ததி வகுப்பை சார்ந்தவங்க. நல்லதுங்க. மருமகன் எங்கள் பிள்ளைங்க இல்லைங்க, எனக்கு அப்புறம் பிள்ளையாக இருந்து பார்த்துக்கிற மாதிரி. நல்லா கேட்டிங்க, வெரி குட். அதே மாதிரி கிடைப்பாங்க. நாகலட்சுமி என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பேசிக்காக பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. இப்போ நான் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அண்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குட். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஐ நீட் அ லைஃப் பார்ட்னர் ஹூ இஸ் வெரி ஜோவியல், ஓகே, சப்போர்ட்டிவ், ஹூ மஸ்ட் பி a son to my parents. ஓ வெரி குட். He must take care of my parent as his own parent. ஓகே ஓகே. வீட்டுக்கு முதல் மாப்பிள்ளைங்கிறதுனால அவர் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எஸ். நிறைய பசங்க வந்து ஃபேமிலிஸை பார்த்துக்கிறதுல வந்து ரொம்ப பொறுப்பான பசங்களை நிறைய பேரை பார்க்குறேன்னா, என்னோட பார்வையில் படக்கூடிய எல்லாவங்களும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அது நான் பண்ண புண்ணியம் அது. அதனால அதே மாதிரி ஒரு சிறப்பான கணவன் உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக அருமையான மாப்பிள்ளை இந்த நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து கிடைப்பாங்க. கல்யாண மாலையில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் நாகலட்சுமி, பதிவெண் 724083, வயது 28, பிகாம் முடித்தவர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். நாகலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ரத்னகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, DCE பண்ணியிருக்கிறாரு. துபாயில் சர்வேயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ரத்னகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் பிரசன்னா இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்டெக் முடிச்சிருக்கிறாரு. HCL பெங்களூரில் ப்ரோக்ராமராக இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரசன்னாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சித்தார்த் ராமன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வடகலை ஐயங்கார் ஃபேமிலி. சரிம்மா. எங்கள் பையன் பிஇ முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லண்டனில் படிச்சிருக்கான். சரி. அங்கேயே ஒரு 5 years ஒர்க் பண்ணியிருக்கான். சரி. இப்போ சென்னையில் போலாரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அம்பத்தூரில். சரிம்மா. அவன் ஒரு கிராஜுவேட் கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஓகே. எங்களுக்கும் ஒரு ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு இஷ்டப்படி அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும்னு எதிர்பார்க்குறோம். வெரி குட். எல்லாரும் சொன்னால் கல்யாண மாலையில் ரிஜிஸ்டர் பண்ணாலே கல்யாணம் நிச்சயம் ஆகிடும்னு சொன்னால், அதனால தான் நான் வந்திருக்கேன். எனக்கு என்னோட பெருமாளோட அனுகிரகத்துலேயும் உங்களோட பிளெஸிங்ஸ்லையும் என் சித்தார்த்துக்கு நல்ல அலையன்ஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வெரி குட். இந்த பெருமாள் தான் இத்தனை பெருமையை எங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பிடிச்சிக்கிறோம், அவர் பண்ணி வைக்கிறார், பேர் எங்களுக்கு கிடைக்கிறது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அதே பெருமாள் சித்தார்த் ராமனுக்கு கூடிய விரைவில் நல்ல மனைவியும் உங்களுக்கு சிறந்த மருமகளையும் கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக அதை அமைச்சு கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சித்தார்த் ராமன் பதிவேன் 662846 வயது 34, பிஇ முடித்தவர், லண்டனில் எம்எஸ்சி முடித்தவர், சென்னை போலாரிஸில் பணிபுரிபவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சித்தார்த் ராமன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வசந்தகுமாரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வசந்தகுமாரி விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முத்துக்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாரு. மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. முத்துக்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். சார், ஒரு மருத்துவர் அவருடைய மனைவி மனநலை பாதிக்கப்பட்டவர், உடனிருந்து அவருக்கு சிற்றுண்டி தருகிறார், உணவு தருகிறார், உடனிருந்து சேவை செய்கிறார். இன்னொருவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டு அந்த உணவு இடைவேளைக்கு உள்ளே போய் வந்து விட வேண்டும் என்று வேகமாக வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்து அந்த நண்பரிடத்தில் விடைபெறுகிறார். நான் மனைவியோடு தான் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும், அவள் யாரென்றே தெரியாமல் நினைவற்றவளாக இருக்கிறாள். அவன் கேட்டான், நண்பன், அந்த அம்மாவுக்கு தான் இனி யாருன்னே தெரியாத, நீ இங்கே சாப்பிட்டுட்டு போயேன். அவளுக்கு என்ன யார் என்று தெரியாது, ஆனால் அவள் யார் என்று எனக்கு தெரியும் அல்லவா. உண்மையான அன்பு ஒருபோதும் ஏமாற்றாது. ஆகவே
இந்த நால்வர் எடுத்துக்கொண்டு நிறுத்திய அந்த அற்புதமான இழைந்தோடுகிற காதல், இணைந்தாற்றும் கடமையை விட இழைந்தோடும் காதலே இல்லறம் இனிப்பதற்கு காரணம் என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். நான் கேட்குறேன், கடமை என்ன லேசாங்க? கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் என்று உண்கின்ற கரிகள் தோறும் உண்பவர் முகத்தை கண்டாள். இது என்ன கடமை? கடமை கடமை என்பது எப்போ? ஆண் இல்லாமல் பெண்ணால் கடமை செய்ய முடியாது. கடமை எது? இல்லற தர்மம். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அசோகவனத்தில் சோகமே உருவெடுத்து இருக்கக்கூடிய பிற தவம் செய்த தவம் சீதா பிராட்டி என்ன நினைக்கிறார்? அருந்து மெல்லடக ஆரிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என்னொருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள். ஐயோ, எம்பெருமானை தேடி விருந்து வந்தால் உபசரிப்பதற்கு பக்கத்தில் பிராட்டி இல்லையே என்று வருந்துவாரே. ஒருவேளை எம்பெருமான் கனிகளையெல்லாம் உண்டால் அருகிருந்து வெற்றிலைப்பாக்கு மடித்து கொடுப்பதற்கு அந்த உபசாரம் செய்வதற்கு நானும் இல்லாமல் போய்விட்டேனே என்று இல்லற தர்மத்தை என்னால் செய்ய முடியவில்லையே என்று பிராட்டி ஏங்குவதை கம்பன் காட்டுகிறார். மாதவி பால் கொண்ட மயக்கத்தால் கண்ணகியை பிரிந்து சென்ற கோவலன் மீண்டும் அவளோடு சேர்கிற போது அறவோர் கழித்தலும் அந்தணர் ஒம்பலும் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை, ஐயா நீ என் கூடவே இருந்திருந்தீன்னா நான் 3 இல்லற தர்மத்தை செஞ்சிருப்பேன் ஐயா. நீ இல்லாத காரணத்தால் நான் செய்ய முடியவில்லையே என்று இல்லறத்திற்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது, அந்த தர்மத்தை என்னால் செய்ய முடியவில்லையே என்று வருந்துகிற காப்பிய தலைவிகளை எல்லாம் ஒரு பக்கம் கம்பன் காட்டுகிறார், ஒரு பக்கம் இளங்கோவடிகள் காட்டுகிறார். என்றால் இல்லறத்தானுக்குரிய கடமை என்பதுதான் தலையாய ஒன்றாக இந்த நாடு கருதுகிற அற்புதங்கள். அது தர்மம், அறம். சுருக்கமாக சொல்ல போனால் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது கல்யாண மாலை என்பதனால் சொல்லுகிறேன். எல்லா கல்யாண பத்திரிகையிலும் இந்த குறளைத்தான் அச்சிடுவார்கள். காரணம், அன்பு மனைவி, அறம் கணவன், பயன் பண்புள்ள பிள்ளைகள். அறம் நீர், அன்பு வேர். அறமில்லாமல் அந்த நீரில்லாமல் அந்த வேர் பிழைக்க வாய்ப்பில்லை. இது வேர் என்றால் இது நீர் என்று கருதுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இழைந்தோடும் காதல் கூட ஒரு வகையில் கடமையாக இந்த நீதிமன்றம் கருதுவதால் இழைந்தோடும் காதலும் செய்ய வேண்டும், எந்த வயதிலும் எந்த நிலையிலும் செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுவதால் இழைந்தோடும் காதலையும் கடமையாக்கி இணைந்தாற்றும் கடமையே என்று இல்லறத்திற்கு இன்பம் தருவது என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஹியூஸ்டன் மாநகரிலே மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கல்யாண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் நண்பர்களே, மீனாட்சி அம்மன் திருக்கோவில் 1979 நிறுவப்பட்டு படிப்படியாக பலருடைய உழைப்பால் இந்த அளவிற்கு உன்னதமாக உயர்ந்து இன்று அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாக்கிய அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் மீனாட்சி அம்மன் கோவிலை, மெயின் கோவிலை பெரிதுபடுத்தி நவம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறோம். வந்த அனைவருக்கும் எங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அப்ரஹாம் லிங்கனிலிருந்து அப்துல் கலாம் வரை யாரை பார்த்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் உழைப்பு தான். அவன் போய் நேரடியாக போய் அங்கிள் அதில் 2 பிளேயர் போடுங்க. தமிழில் இப்போ நாங்கள் அதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், சோ சே சூ அப்படிம்போம். சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. ஆண்கள் சமைப்பது தவறில்லை,
பெண்கள் வெளியே சென்று வேலை செய்வது பாவம் இல்லை என்று மாற்றினீர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். 5 நாள் அவரோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். எது சாப்பிட்றதா இருந்தாலும் இது சாப்பிடலாமா டாக்டர்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்றேன். டாக்டர் பிஸா சாப்பிடலாமான்னு அல்சர் வந்துருன்றாரு. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் டாலஸில் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவோடு நடைபெற்ற கல்யாண மாலையின் கோலாகலமான பேச்சரங்கம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com